குட் மார்னிங் மக்களே, வெல்கம் டு நியூ vlog. நேற்று நைட்டு ஃபுல்லு தூங்காமல் காலையில் தூங்குற நம்ம அத்தூசை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ என்ன கேப்புன்னு தானே. ஓ பப்பா போகிறாரு, அதுதான் டாட்டா. இருங்க காமிச்சு தரேன். வண்டி எடுக்க போகிறாரு. அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம் இப்போ வண்டி. ஏன்னா இங்கே பைக்கு சைக்கிளு இதெல்லாம் நிற்கும். அதனால அந்த சைடில் பார்க் பண்ணிடுறோம். அந்த வீட்டில் யாரும் இல்லையா, அதனால. மேடத்துக்கு காய்ச்சல் கம்மியாயிருச்சு, ஆனால் இரும்பல் இருக்கு, சளியும் பிடிச்சிருக்கு. பாருங்க கை வருது. டாடா டாட்டா பைய டாடா. ஓகே ஓகே ஃப்ளைங் கிஸ். இன்னைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு வேற ஒரு டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு உண்டுமா போட்டு நல்ல இது பிடிச்சிருக்குங்க, இரும்பல் மருந்து கொடுத்துருக்கேன். அப்பாயின்மெண்ட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பசங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோபா அந்த டென்ஷன் சொல்ல வேண்டாம். காலையில் எந்திரிக்க எப்படி முடியுங்க, நைட்டு ஃபுல்லு தூக்கமே இல்லை. அதனால இன்னைக்கு அத்தாழம் எந்திரிக்கிற ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா தூங்குறது இல்லாதனால ஒரு 3 மணி அந்த டைமில் சாப்பிட்டுட்டு படுத்துற வேணுதான். போட்டேன் அவள் பால் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, அவளுக்கு பால்லாம் கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வைக்கலாம். சீக்கிரமாக ஒரு வீடியோவும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு, அதுவும் நம்ம வேலை தானே. சரி அதுவும் எடுத்துடணும் அப்படின்ட்டு அதை எடுத்துட்டேன். அதுதான் கேப்பு. இனி போய் சரிங்க. கோல்டு பிடிச்சிட்டு அவளுக்கு ரொம்ப இதாக இருக்குது. சரி பார்க்கலாம். நானும் ரொம்ப எனர்ஜி கம்மியாக பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்படி உடம்பு சரியில்லாமல் வரும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அது இல்லாமல் எக்ஸாம் அது இதுன்ட்டு வரும்போது அது அதோட டென்ஷனும் டார்ச்சரும். சரிங்க, நான் கொஞ்சம் அப்புறமா பேசுகிறேன். எங்கே போகிறோம் தெரியுதா? ஹாஸ்பிட்டல். முடியல பாருங்க, ரொம்ப டயர்டாயிட்டேன். கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கா, அதுதான் டாட்டா வேற சொல்கிறேன். பாவம் என் பொண்ணு பாவம். எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுவா பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் இப்போ தான் வீடியோ போட்டிருக்காங்கல்ல, ஸோ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க உங்கள் துவால நாளைக்கு அவளுக்கு ஓகே ஆயிடும். இப்போ எப்படியும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டோம். சார் ஓட்டிகிட்ருக்காரு, ஆஃபீஸ்லேருந்து வந்தார், இதுக்காகவே போயிட்டு வந்துடலாம் இன்னைக்கு. ஐயோ இன்னைக்கு இஃப்தாருக்கு என் கையில் ஒன்றும் இல்லை. ஃபுல் நான் தூஸ் பின்னாடி தான். என்னை விட்டுட்டு வேறு யார்கிட்டையும் போக மாட்டேங்கிறா. ஸோ அதனால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அத்து, அதுக்கப்புறமா எது வேணாலும் பண்ணிக்கலாமே. சரி, டாக்டர் விட்டு போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க. அத்துட்டி அத்து சார் வா. ஆமாம், ஹாஸ்பிட்டலில் காமிச்சாச்சுங்க. செஸ்ட்டில் லைட்டாக கன்ஜஷன் இருக்குன்னாங்க. நிமோனியா ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்படி எதுவும் இல்லைன்னாங்க. இனி ஒரு 3 டேஸ்க்கு மருந்து தந்திருக்காங்க காய்ச்சலுக்கு. காய்ச்சல் இன்னும் கம்மியாகலைன்னா அப்புறமா ப்ளட் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சு. 4 மணி ஆக போகுது. இனி என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. நோன்பு திறக்கிறதுக்கு பையன் இவர் மட்டும்னா இவர் ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். பையனால தான் எனக்கு ஒரு மாதிரி அவனுக்கு பசிக்கும்ல, அதுதான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. தெரியல என்ன பண்ண போகிறோம், பார்த்துக்கலாம். நான் எனக்கு வேற இப்போ அத்தூஸ் ஃபுல் டைம் பால் மட்டும்தானே, இவ இப்போ சாப்பிட்றது இல்லை. அப்போ நல்லா ஃபீட் பண்ணுறேன், அதனால எனக்கு பசி ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஃபுல் டைம் ஃபீடிங் மட்டும்தான், அதுவும் சாப்பிட்றதே இல்லை. அது ஓகே பரவாயில்ல நார்மல் தான் அப்படின்னாங்க டாக்டர். ஸோ நான் நல்லா சாப்பிட்டு இப்போ நான் பாலுக்கான மெடிசினும் எடுத்துக்கிறேன்.
ஏன்னா அவள் வயிறு ஃபுல்லாகணுமே அப்படின்ட்டு இப்போ அதனால எனக்கு ஐயோ பசி தலை சுற்றுது எல்லாம் பண்ணுது. போய் பார்த்து இட்லி தான் இன்னைக்கு பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். பார்த்து ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ஓகே, நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இனி போகிறோம் வீடு. ஒரு 10-15 மினிட்ஸ் தூரத்தில். ஏதோ சொல்லணுமா? இப்போ வர வர நீங்கள் ஒன்றும் சொல்கிறது இல்லை. நோம்பு பிள்ளை, அதனால ஏதாச்சும் பேசணும்னா ஆரோக்கியம் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும். அது இல்லை. அப்புறம் நான் தனியாக நோம்பு போட்டாச்சுன்னா அப்புறம் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். பச்சை தண்ணி மட்டும் தான் கிடைக்கும். அப்படி மக்களே ப்ரூஃபுக்காண்டி இதெல்லாம் இருக்கு வீடியோ. பச்சை தண்ணியா கொடுத்துட்டு இருக்கேன் இந்த மனுஷன். மோனே இருக்கும்போதுதான், நான் இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த மனுஷன் எதுவும் தேவையில்லை அப்படியே ஒரு டேக் போட்டு வச்சு எனக்கு எல்லாமே தேவையில்லை. ஆனா நான் சொல்லல, எனக்கு அது பிடிக்கல. எல்லாமே கொடுக்கணும், பார்த்து செய்யணும். அது எனக்கு ஒரு என்ன சொல்லுவேன், அதுல ஒரு நிம்மதி. கேட்டு கிடக்கிறதுல என்ன ஒரு இன்னைக்கு பார்த்தாச்சு இல்ல, வீட்டுல தான் இன்னைக்கு அவனுக்கும் நோம்பு. நான் என்ன பண்றது, நீங்களே சொல்லுங்க மக்களே. இன்னும் அவனும் நோம்பு என்ன இது பாருங்க, அத்து வேற இப்போ உடம்பு சரியில்லாம அத்து அவர்கிட்ட கூட போக மாட்டேங்கிறா, யாருக்கிட்டையும் போக மாட்டேங்கிறா. அவளுக்கு கோவம் வருது, என்கிட்ட மட்டும்தான் நிக்கிறா. அது அப்படிதான் இருக்கும்ல உடம்பு சரியில்லாம இருக்கும்போது. ஸோ அதுதான் அவளை சும்மா அள வச்சு எதுக்கு, அவளுக்கும் தூக்கம் இல்லை பாவம். சரி பாத்துக்கலாம். ராத்திரியில நமக்கு தூக்கம் இல்லைல்ல. ஐயா இந்த மனுஷனுக்கு தூக்கலாம் பாருங்க, என்ன பாருங்க, தூக்கமே இல்லை. இவர்களெல்லாம் தூக்கம் இருக்கு. தூங்க முடியும்? தூக்கம் இல்லாத ஆள் நான் மட்டும்தான், எனக்கு தூக்கமே இல்லை. ശരി പരവായില്ല അവൾക്ക് ഉടമ്പ് ശരിയില്ലാമതാണ് എന്റെ ഫോണിന്റെ ബാക്കിലത്തെ റൗണ്ട് പറഞ്ഞു വന്നിട്ടുണ്ട് കേട്ടോ. നിങ്ങളല്ല പറിച്ചത്? അല്ല. പിന്നെ എങ്ങനെ നിങ്ങൾക്ക് ഞാൻ ഇപ്പൊ കണ്ടു. അല്ല നിങ്ങളാ അത് പറിച്ച്. അയ്യോ என் போன் கவர் புது கவர், அதோட பேக்ல ஒரு ரிங் இருக்குல்ல, அந்த ரிங்ல ஒரு கவர் இருக்கு, அது அவர் பறிச்சு எடுத்துட்டாரு. நான் பறிச்சு எடுக்கல, நான் இப்பதான் பார்த்தேன். அவர் பறிச்சு எடுக்காம எப்படி அவருக்கு தெரியும்? நீ போன் இങ്ങനെ திருப்பி வச்சப்ப ഞാൻ കണ്ടുന്ന്. என்ன மக்களே மக்களே பாருங்க. ஐயோ இப்ப தெரியுதுல எப்படிதான் நாம் பொழைச்சு போறோம், அது தெரியுதுல. டெய்லி இப்படிதான். ஐயோ சரி மக்களே, நிம்மதியாயிடுச்சு. எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, என்ன சொல்ல போறாங்களோ என்னவா இருக்குமோ அப்படின்ட்டுலாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. ஓகே பரவாயில்ல அப்படின்னாங்க. செஸ்ட்ல கொஞ்சம் தான், ஒரு சைட்ல சின்னதா. அப்போ நெபுலைசேஷன் அது இது எதோ கொடுத்துருக்காங்க. அவரெல்லாம் பார்த்துருப்பாருல்ல, எல்லாம் பார்த்துட்டீங்க தானே. முன்னாடி இது சைக்கிள். சரி சைக்கிள் வந்தால் என்ன, பைக்கு வந்தால் என்ன, நீங்க சொல்றது கேட்டா நல்லது அப்படின்னு இருக்கு எனக்கு. இந்த மனுஷன் வீட்டுல பேசும்போது அவ்வளோ வாய், போன் இது வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி என்னோட சவுண்ட் வந்து காத்து மட்டும் தான் வருது. என்னோட சவுண்ட் வந்து அந்த நம்ம விஜய் சவுண்ட் மாதிரி சவுண்ட். ஓகே ஓகே மக்களே, அவ்வளவுதான். அவருக்கானது அவ்வளவுதான். பாஸா இருக்கும் அதான். மாஸ். சரி மக்களே, அவ்வளவு மாசும் பாஸ் மாசு அதான் இந்த உங்களோட அண்ணன். உங்களோட அண்ணன் அம்மா இல்ல. இந்த ஒரு யூடியூப் வீடியோல வந்து அண்ணனை பத்தி ரொம்ப சொல்லியிருக்கு, அது எனக்கு பிடிச்சது. அது உங்க ஃபேக் அக்கவுண்ட் தானே. இந்த மனுஷன் ரொம்ப பிடிச்சது. இந்த மனுஷனும் ஒரு ஃபேக் யாரா இருந்தாலும் எனக்கு பிடிச்சது. எல்லாரும் அப்படி ஏதாச்சும் பண்ணுங்க, அப்படி இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப ஒரு மோட்டிவேஷன். இந்த மனுஷன் உண்மை நான் சொல்றேன், இந்த மனுஷனோட வேற ஒரு அக்கவுண்ட், ஃபேக் அக்கவுண்ட், அதுல இருந்து போயிட்டு ஃபேக் அக்கவுண்ட் ஒண்ணும் இல்ல, அது என்னோட அக்கவுண்ட் தான், அவ்வளவுதான். அதுக்கு என்ன ஃபேக்? உண்மை பாருங்க, இந்த மனுஷனோட அக்கவுண்ட்ல இருந்து போய் அண்ணா சூப்பர், அண்ணா சூப்பர், நீங்க என்ன பத்தி ஏதோ போட்டிருக்காரு, நீங்க என்ன பத்தி எதுவும் போட்டிருக்காரு, நீங்க அவ்வளவுக்கு இல்ல அண்ணா சூப்பர் அப்படி எது மனசுல இருக்கிறது போட்டிருக்காரு. ஏன்னா அவர் பாக்குறாரு, யாராவது ஒருத்தவங்களாவது கமெண்ட் பண்ணுவாங்களாட்டு. ஒரு ஆளு தான் கமெண்ட் பண்ணிருக்கு, ஒரு ஆள் இல்ல, கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் எல்லாம் கமெண்ட் இருக்கு.
ஆனா முன்னாடி ஒரு ஆள் கமெண்ட் பண்ணிருக்கு இங்க குத்துன மாதிரி என்னது ஒரே ரியாக்ஷன் தான் எனக்கு இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கு. உண்மையை யாரோ சொல்லியிருக்காரு ரீல்ஸ்ல. உண்மை எதுக்கும் சொல்லணும் ரீல்ஸ் எல்லாம். ஆமா எவ்வளவு வருஷமா நான் இப்ப ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இது வேண்டாம், ஒரு எக்ஸ்பிரஷன் மாத்த வேண்டாம், ஒரே எக்ஸ்பிரஷன். ஒண்ணுல போனை புடிச்சு அந்த எக்ஸ்பிரஷன் தான் என்ன வாழ்க்கையிலே ஒரே எக்ஸ்பிரஷன் தான் ஓடிட்டு இருக்கு. இது ஏதாவது சீட்ஸ் ஒரு நான் போனை பிடிச்சிட்டு நிக்கிறேன், நான் போனை பிடிச்சிட்டு நிக்கிறேன், இல்ல போனை நோண்டிட்டு நிக்கிறேன் அப்படிம்பாரு. ஒரே ரியாக்ஷன். ஐயோ இந்த மனுஷனை வச்சுட்டு என்ன சொல்றது, ஐயோ என்ன சொல்றதுங்க. சரி மக்களே, போய் வீட்டுக்கு போறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த சீனரி ரொம்ப பிடிக்கும். லைக் இந்த வியூ நோக்கு, இதுல நோக்கு இல்ல. சோ அதனாலயே சும்மா அது அப்படியே ஒரு அப்படியே எடுத்துக்கிறது ஒரு ரசம். சரி மக்களே, வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். അത്തൂസേ എന്താണ് സ്നാക്സ് വാങ്ങാൻ നിൽക്കണോ? ഒരു കുഞ്ഞിക്കാലും ഉണ്ടല്ലോ. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4:30 ஆச்சு. ஓகே, அவனுக்கு நோன்பு இருக்கு, அவனுக்கு நம்ம சும்மா அது இது கொடுக்க கூடாது, அவனுக்கு பசிக்கும்ல. ஸோ அதனால இங்கேருந்து கட்லெட்டு, சிக்கன் கட்லெட்டு, சிக்கன் ரோலு, அப்புறமா பார்த்தீங்கன்னா சிக்கன் சமோசா, அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி போட்டிருக்காங்க, காலிஃப்ளவர் சில்லி, அதையும் 1/4 கிலோ அந்த மாதிரி அதையும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு அதுதான் பிளான். மற்றது ஒன்றும் தேவையில்லை, அவ்வளோதான். அங்கே அந்த சைடும் அதே தான் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டிருப்பாங்க, அதனால் அப்படியே வாங்கிடலாம் அப்படின்ட்டு அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டுக்கு பக்கத்தில் தான். ஓகே, எவ்வளோ? 270. அது கண்ணி ஏன் அப்படி போகுது? ஓகே போகலாம். சரி ஓகே. എന്ത് പറ്റി? മാറിപ്പനിയുണ്ട്. ഇതാ മക്കളെ, சுட சுட இட்லி, இதில் ஒரு குருமா, வெஜ் குருமா நைட்டுக்கு. ஓகே, அப்புறம் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோமே. ஸோ இதுதான் மெனு. காலிஃப்ளவர் சில்லி, ഇതൊക്കെ ചിക്കനാ, ഇത് ചിക്കൻ, ഇതെല്ലാം ചിക്കൻ. ഓക്കെ, ഇവൻ சாப்பிட்டோம். அவரை என்ன காணோன்னு நினைப்பீங்க, அவர் கம்பெனியிலேருந்து இன்னும் வரல, அவருக்கு கொஞ்சம் கூட டைம் ஆகும் அப்படின்னாரு. அங்கேருந்து திறந்துக்கிறேன்னாரு. சரி இவன் திறக்கட்டும், நிம்மதியாக சாப்பிட்டோம், நாம் அப்புறமா பார்க்கலாம். மாம்பி தாதா புப்பு புப்பு ടാറ്റ പോ. ടൈസിനെ കാണാൻ പോ. ടൈസ് പാട്ട് ഫോണിൽ പാട്ട് വയ്ക്കാം. ഇല്ല 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 കഴിഞ്ഞു 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 വാ പോവാ. ടാറ്റ പോവാ. ടാറ്റ ഇല്ല ഇല്ല പോവാ. ടാറ്റ പോവാ. ടാറ്റ. ரொம்ப கஷ்டம். மாம்பி பாப்பு தரேன் இது குடி வைக்க பாப்பு தரேன், பால் தரேன்னு சொல்லி நிறுத்துறேன். இப்போ பாப்பு பாப்பு பாப்பு. Yes, sir.
onto the practice wicket on Nerman. He invited Akhil Hussain to bowl on the stumps by stepping away to leg early. மக்களே அத்தூஸ் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கா, நெபுலைசேஷன் இதெல்லாம் பெட்டர் மீன்ஸ் கொஞ்சம் தூங்கியிருக்கா. அப்போ இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் துவா பண்ணுறீங்க, நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வருது, எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்கள் அன்புக்கு ரொம்ப 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 நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும்